பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பயம் அநேக நேரங்களில் நம்மை பலவீனப்படுத்திவிடும். பயம் அநேக நேரங்களில் நம்மை இருளுக்கு நேராக தள்ளிவிடும். உங்களுடைய வாழ்வில் அப்படி பயம் இருக்கிறதா? எப்படி கலக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த வேளையில் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், யோசுவா மிகுந்த கலக்கத்தோடு கூட இருந்தான். மோசே நடத்தி வந்த ஒரு மிக திரளான கூட்டம். அந்த கூட்டத்தை எப்படி தொடர்ச்சியாக நடத்தி செல்வது, கானானுக்கு அழைத்து செல்வது? ஆண்டவர் அப்பொழுதுதான் பேசுகிறார். யோசுவா என் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நீ போகும் இடமெல்லாம் பலங்கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் எங்கு சென்றாலும், எந்த சவால் உங்களுக்கு எதிராக நின்றாலும், தேவன் உங்களை கைவிடவில்லை. அவர் உங்கள் அருகிலே நிற்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். யுத்தம் செய்வது நீங்கள் அல்ல, அவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார். பிரியமானவர்கள், நிறைய பேர் கூட டிஎன்பிசி எக்ஸாம் எழுதும்போது சொல்லுவாங்க, ஐயோ இன்றைக்கு இந்த தடையாவது நான் தேர்ச்சி பெற்றுவனா அப்படி சொல்லி. ஒரு அருமையான ஒரு சகோதரன் சொல்லும்போது, அண்ணே பல முறை தோற்று போனேன், ஆனால் இந்த தடவை நம்பிக்கையோடு கூட நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து விசுவாசத்தோடு போனேன். ரொம்ப எல்லாரும் கடினமாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு மாத்திரம் ரொம்ப லகுவாக இருந்தது. நான் தேர்ச்சி பெற்று இப்போ நல்ல வேலையில் இருக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் கைவிட மாட்டார். எந்த சவாலை எதிர்கொண்டாலும் தேவன் உங்களை விட்டு விடாமல் உங்கள் அருகிலே இருப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. மீனின் வயிற்றுக்குள்ள யோனா போனா கூட அங்கேயும் அவனோடு கூட பேசி அவன் என்ன செய்கிறார், நீ போக வேண்டிய இடம் வேற, நீ எங்க போயிட்டு இருக்கேன்னு சொல்லி மீனை வச்சு டைரக்ஷன் பண்ணிட்டார். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம போக வேண்டிய பாதையில போகாம சில நேரங்களில் தவறான பாதையில செய்யும் பொழுது அந்த பயணத்துல பயம் இருக்கும், இருள் வந்து கவி கொள்ளும், நம்மை பலவீனப்படுத்துகின்ற பல காரியங்கள் அங்கே நிகழும். அதனால சோர்ந்து போகும். தேவன் காட்டுகிற பாதையில நம்ம பயணிப்போம்னா எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அவர்களது தேவைகளை சந்திப்பார். அவர்களுடைய கூடாரங்களும் காலியாகுவதில்லை. அவர்கள் அத்தனை பேரும் சரியாய் ஒரு மனதோடு வழி நடத்தி செல்வார். உங்களுடைய வீட்டில் அப்படி பயத்தோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? குடும்பத்தில் ஒரு மனதில்லைங்கிற பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? கலங்காதீங்க. யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னது போல, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, தைரியமாயிருங்கள். ஒரு அருமையான வாலிப மகள் வந்து என்ன செய்கிறாள், சென்னை சிட்டிக்கு புதிதாக வேலைக்கு வர்றாள். யாரும் பழக்கம் இல்லை, யாருமே உங்களுக்கு தெரியாது. பெற்றோர்கள் வந்து ரொம்ப மிகவும் அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள். ஆனால் முதன்முறையாக பிள்ளையை ஜெபித்து சிலுவை அடையாளம் போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. தைரியத்தோடு புறப்பட்டு வருகிறாள். ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அந்த ரெஃபரன்ஸில் வந்து அந்த பிஜி ஹவுஸில் வந்து தங்குறாள். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாள். என்ன சொல்லி ஜெபிப்பாள் தெரியுமா? இந்த யோசுவா 1:9 வைத்து தான் ஜெபிப்பாள். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிற, நீ போகும் இடமெல்லாம் நோடு இருப்பேன் என்று சொன்னீரே என்று சொல்லி அந்த நம்பிக்கை அவளை பலப்படுத்தியது. அவளுக்கு, அந்த பிள்ளைக்கு, அந்த வாலிப மகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அது மாத்திரமல்ல, அவள் வந்ததை போல சரியான வேலையை கர்த்தர் கொடுத்தார். மிகுந்த மன உற்சாகத்தோடு அவருடைய பெற்றோரை அவள் கவனித்துக் கொண்டாள். அவருடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சரியாய் வழி நடத்தி செல்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில், என் ஓட்டத்தில் நான் தனியே இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை.
யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. எங்களை நடத்துகிறவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தி செல்கிறவரே, பயப்படாதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீரே எங்களை நடத்தி செல்லுகிறவர், நீரே அழைத்து செல்லுகிறவர், நீர் எங்களுக்கு முன்பாக போய் எல்லா கோணலானவைகளை சபைப்படுத்துகிறவர். பிதாவே, எங்கள் வாழ்விலையும் எங்கள் கையின் பிரயாசங்களிலே எங்களுடைய எல்லா செயல்களிலேயும் நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறப்பா. எங்கள் பாதையை காண்பியும், எங்களுக்கு பாதையை செவைப்படுத்தும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்கிறது ஆண்டவரே எல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறதப்பா. அவைகளை நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லைப்பா, நீர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீரே. அப்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பலனுள்ள ஆவியை கொடுத்து நீர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. எல்லா அடுத்தடுத்து வருகின்ற ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அவைகளை பூர்த்தியாக்கி நம்முடைய பிள்ளைகளை சமாதானமாய் சந்தோஷமாய் சுகமாய் தங்க பண்ணுவீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம், ஆசீர்வதி தருகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.